1980ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம், தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் துவக்கப்பட்டது. பின்னர் 1989ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இது இழுத்து மூடப்பட்டது. அதன் பின்னர் 1991ஆம் ஆண்டு எனது ஆட்சியில் மீண்டும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டிலேயே முதலாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பெண் காவலர்களை கையாளும் வகையில் 13/4/1992 அன்று அனைத்து மகளிர் காவல் நிலையம், ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் என்னால் துவக்கி வைக்கப்பட்டது. காவல்துறையில் சிறப்பு பணிகளுக்கென 1993ஆம் ஆண்டு சிறப்பு இலக்கு படை, ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் எனது அரசால் ஏற்படுத்தப்பட்டது. மாநிலத்தில் நீண்ட கடற்கரையை கண்காணித்து பாதுகாப்பை உறுதி செய்ய 1994ஆம் ஆண்டு கடலோர பாதுகாப்பு குழுமம், கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் எனது அரசால் ஏற்படுத்தப்பட்டது. காவல்துறையினருக்கு காவல் பணிகளில் உதவியாக இருக்கும் வகையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படை, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் யூத் பிரிகேட் ஒன்று எனது அரசால் அமைக்கப்பட்டது. உங்கள் சொந்த இல்லம், ஓன் ஹவுஸ் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் காவல் மற்றும் தீயணைப்பு துறையினருக்காக எனது ஆட்சியில் வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. அகில இந்திய காவல் பணித்திறன் போட்டிகளில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், வெண்கல பதக்கம் வெல்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், சுழற்கோப்பை வெல்லும் அணியில் பங்கு பெறுபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் என பரிசு தொகையை பன்மடங்காக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டது எனது அரசு. காவல் நிலையங்களில் அவ்வப்போது ஏற்படும் எதிர்பாராத செலவினங்களுக்காக கண்டின்ஜென்சி ஃபண்ட் மாதம் ஒன்றிற்கு சிறிய காவல் நிலையத்திற்கு 3,000 ரூபாய், நடுத்தர காவல் நிலையத்திற்கு 5,000 ரூபாய், பெரிய காவல் நிலையங்களுக்கு 7,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதோடு நிரந்தர முன்பணமாக பெர்மனன்ட் அட்வான்ஸ் ஆண்டிற்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் 10,000 ரூபாய் எனது அரசால் வழங்கப்படுகிறது. காவலர் முதல் காவல் ஆய்வாளர் வரையிலான பணியாளர்கள் அலுவலின் போது விபத்தில் இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த காப்பீட்டுத் தொகை 1 லட்சம் ரூபாயை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளது எனது அரசு. பணியின் போது காவலர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது எனது ஆட்சியில்தான். காவலர் மற்றும் காவலர் குடும்பங்கள் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கென பிரத்யேகமாக 12 காவலர் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றுடன் கூடுதலாக 25 ஆயுதப்படை தலைமையிடங்களிலும் 10 சிறப்பு காவல் படை தலைமையகங்களிலும் புறநோயாளி சிகிச்சை நிலையங்கள் ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளது எனது அரசுதான்.
சென்னை எழும்பூர் காவல் மருத்துவமனையை நவீன வசதிகளுடன் மேம்படுத்த எனதரசு ஆணையிட்டுள்ளது. இத்துடன் 40 வயதை கடந்த அனைத்து காவல்துறையினரும் இலவசமாக வருடம் ஒருமுறை ஒட்டுமொத்த தேக பரிசோதனை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளது எனதரசு. எனது ஆட்சியில் காவலர்களுக்கான சிறப்பு அங்காடிகள், போலீஸ் கேண்டீன்ஸ் துவக்கப்பட்டுள்ளன. மூன்று காவல் ஆணையங்களை திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததாக மாண்புமிகு உறுப்பினர் பெருமைப்பட்டுக் கொள்கிறார். காவல் ஆணைய பரிந்துரைகளில் சிறப்பான பரிந்துரைகள் திமுக அரசால் அமல்படுத்தப்படுவதில்லை என்பதுதான் கசப்பான உண்மையாகும். உதாரணத்திற்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள், கேளுங்கள். அரசியல்வாதிகள் காவல் நிலையத்திற்குள் செல்வதை தவிர்க்கும் நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றும், அரசியல்வாதிகள் ஏதேனும் கோரிக்கைகள் அளிக்க வேண்டும் என்றால் அதனை துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அவருக்கு மேல் உள்ள அதிகாரிகளை சந்தித்து வழங்க வேண்டும் என்றும் காவல் ஆணையம் பரிந்துரை செய்தது. இதனை முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல்வாதிகள் காவல் நிலையங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நடைமுறைக்கு ஒவ்வாதது என்றும் அதனை நடைமுறைப்படுத்தவும் இயலாது என்றும் தெரிவித்து அந்த பரிந்துரை ஏற்கப்படவில்லை என்று ஓர் அரசாணையம் பிறப்பித்தது முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஆட்சி காலத்தில் 3 காவல் ஆணையங்கள் அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று பெருமை பேச ஒன்றுமில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் காவல்துறையை நவீனப்படுத்தியும் காவல்துறைக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்தும் மேலும் காவலர்களுக்குரிய சலுகைகளை அளித்தும் நாட்டிலேயே நமது காவல்துறையை முதலாவதாக மாற்ற தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. 1991ஆம் ஆண்டு காவல்துறை, சிறைத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கென தனியாக சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எனது அரசால் ஏற்படுத்தப்பட்டது.